காப்பி தூள் இருக்கு. காப்பி தூளா? கிரீன் டீ. கிரீன் டீயா? வயிறு குறைக்கிறதுக்காக. ஓ, எனக்கு இந்த தொப்பன்னு சொன்னா அது குறைக்கவா? கிரீன் டீ. வணக்கம் தலைவரே, தங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமா? தங்களை உங்கள் தீவிர ரசிகன். மேலும் தங்களுக்கு உடல் நலம் கருதி அதுபடி கிரீன் டீயா? கிரீன் டீ. கிரீன் டீ அனுப்பியுள்ளோம். இந்த பாலா இந்த பார்சல் பிரிக்கும் போது வீடியோ போதுங்க தலைவரே, நாங்கள் உங்களுடைய அனைத்து வீடியோவும் ரசிப்போம். இப்படிக்கு அண்ணனின் செறி கொண்ட போட்டிருக்கான். செறி கொண்ட ரசிகர்கள் குமரன் பாலாஜி. சரி, அவர் தமிழ் புலவராக இருப்பார். இப்படிக்கும் அண்ணனின் செறி கொண்ட ரசிகர். சரி, கண்டிப்பாக இந்த கிரீன் டீயை நான் குடிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இங்கே இல்லை பேர் என்ன பேர்? பாலாஜி குமரன், VSM காட்டன் தெரு, விக்கி கணபதி நகர், திருமுலை வாயில் சென்னை. என்னது மாஸ்க்கு. வணக்கம், என் பெயர் விக்கி. நான் சென்னையில் வசிக்கிறேன். நான் உங்கள் தீவிர ரசிகன். சிறிது நாளாக முன்பு நான் உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் அனுப்பி வைத்து உள்ளேன். அதையும் அனுப்பி வைத்திருக்கேன். இதுக்கு தங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது மிகவும் மகிழ்ச்சி. ஜீன்ஸ் பேண்ட்டை அணிந்து ஒரு வீடியோ போடுங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு எனக்கு கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட்டே போட மாட்டேன். அதனால் போட்டு வீடியோ போடணுமா? சரி, போடுறேன். தயவு செய்து அதனை அணிந்து வீடியோ பதிவு செய்யுங்கள். மற்றும் அனுப்பி வைத்த இதுக்கு மாஸ்கையும் அணிந்து வீடியோ போடுங்க. மாஸ்க் அணிஞ்சு வீடியோ போட எப்படி முடிஞ்சு தெரியும்? இப்படிக்கும் விக்கி சென்னை. ரைட்டு தம்பி, போட்டுடுறேன். உனக்காக ஜீன்ஸ் பேண்ட் போட்டுடுறேன். இன்றைக்கி நான் எனக்கு அன்னவெறி கண்ணையன்னா அது அன்னவெறி கண்ணையன். பல பெண்கள் என்னில் பரவியும் இல்லையா? பார்ப்பேன் நான் வாசிக்க. மரண விலாசா? சாத்தூர். மரண விலாஸ் என்னது? அது என்ன கிடையாது? அன்னவெறி கண்ணையன் 140 மரண விலாஸ் சாத்தூரா? சரி, என்னன்னு பார்ப்போம். பேதியில் போவான், வாயில் மண்ணெலி போடுவோம். செத்த பையல மூஞ்சி மோனையும் பார்த்தீங்கன்னா இதே சோழி மேலே அழிய அவ்வளோனா படத்தை அனுப்பிருக்கான் பாரு. எனக்கு என்ன படத்தை அனுப்பியிருக்கான் பாரு. நமது சின்ன கோட்டை செத்த பையல. அண்ணா வணக்கம். நலமா? உங்களுக்கு குடும்பத்தையும் அனைவரும் நலமா? உங்களுக்கு சாமான் நலம்தான். வா, இந்த ரொம்ப ஒரு மாதிரி ஜாமான் இழுத்துட்டு கிடக்கு, தூக்கி தொங்க விட்டு கொஞ்சம் தடை விட்டு போ செத்த பையல. சங்கம் அமைக்க உள்ளேனா? இது நலமா? நாங்கள் உங்கள் ஜாமானுக்கு சாத்தூரில் சங்கம் அமைக்க உள்ளோம். என் ஜாமான் சங்கம் அமைக்கலா? ஆமாம். அப்போ ஒன்று சொல்லுங்க, அந்த சங்கத்து சின்னத்தை சிலையாக செஞ்சு உன் வீட்டு முன்ன வச்சு மாலை போட்டு கும்பிட்டு டெய்லி பூஜை போடுறியால செத்த பையல. சின்னத்துக்கு ஜாமான் தேவைப்படுவதால் உங்கள் ஜாமானை போட்டு எடுத்து அனுப்புங்கள். அட பேயில போவான், ஜாமான் எடுத்து போட்டது அனுப்பணுமா? அனுப்புறியா? இல்லை, ஏன் ஜாமான் லைக் பண்ணுறான். போட்டு எடுத்து அனுப்புகிறேன் இரி அனுப்புகிறேன். ஜாமானை அறுத்து அனுப்புங்க. ஜாமானை அறுத்து அனுப்பணும். அறுத்து உன் வாயில் வைக்கிட்டால உன் வாயில் செத்த பையல. நமது சின்ன கொட்டையா? இல்லை, ஏன்னா இப்படி அழறிய பேயில போவாங்க. என்னஇல்லை இது பேயில போவாங்களா? சி. இப்படிக்கும் ஜாமான் முன்னேற்ற கழகம் சாத்தூர் கட்சி தொடங்க இருப்பதால் உங்கள் கையிலேயே தூக்கி காட்டும். திறந்து பணியை ஆரம்பிக்கும். பணி ஆரம்பிக்கும். அதான் பேயில போவாங்க. எப்படிலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரோசன்லாம் வருது? இப்படி டைப் பண்ணி நினச்சிட்டே இருப்பீல அப்படி செத்த பயிரலாம். மோசமான ஒரு வில்லங்கத்தை மாட்டின்னு நினைக்கல நீ. ராஜ். அதுக்கு அடுத்தப்போ ஒரு பேரை வச்சுருக்கான். செத்த பையில அறுத்து கிழிச்சு விடுவேன் தேவையில்லாமல் நீ.
முட்டையாக போட்டு ஒன்றும் ஊற போடாமல் பேரை போடாமல் வச்சுருக்கா நீ ஆ மாறு மாறவனி என்ன லெட்டர் அடிக்கும் பார்ப்போம். படித்தவுடன் கிழித்து விடவும். சரி தலைவரே, ஜிபி முத்துவின் உண்மை தீவிர ரசிகன். அடுத்த பக்கத்தை பாருங்கள். ஏன்னா உனக்கு பேதி வாந்தி எடுக்கு. என் தம்பி இதெல்லாம் ஏன்னா நீ வரைஞ்சி அனுப்பி விட்ற நீ. என் பேரில் போவான் பேரும் வாந்தியும் பேதியும் எடுக்கல. உங்களுக்கு கொள்ளதாரி ஒரே அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டு. இல்லை அவன் இதெல்லாம் நீ வரைஞ்சி அனுப்ப அதில் உங்கள் பேர் தான் போட்டிருக்கு.